ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க பார்த்துட்ருக்கீங்கன்றப்போ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இதுக்கு முன்னே ஒரு ப்ரெக்னென்சி சேனல் வச்சுருந்தேன். அது இப்போது டிஎம்பிசிக்காக கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி வரையும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வரவங்க அந்த வீடியோ கிடைக்காது இல்லைங்களா? ஸோ இனிமேல் இந்த சேனலில் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றதுக்காக இருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ எங்கள் ஊர் சைடில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான விஷயம் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அவங்க சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆனதை. அந்த விஷயம் என்னன்றது சொல்கிறேன். ஒன்ஸ் ப்ரெக்னென்சி தள்ளி போச்சுனாவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. நம்ம கூடயே சேமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டுருக்கும், நம்மளுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும். வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அம்மா கேட்பாங்க, மாமியார் கேட்பாங்க, கணவர் கேட்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்குமே நம்ம மேலே ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும். என்னப்பா நம்மளுக்கு நிற்கவே இல்லை, நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கிறதா இருக்குது, இவ்வளோ டேப்லெட் சாப்பிடும், நம்ம என்ன பாவம் பண்ணோன்ற மாதிரி கண்டிப்பாக நிறைய யோசிப்பீங்க. யோசனை உங்களுக்கு வராமல் போகவே போகாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் கெட்டது நடக்குது, நம்மளுக்கு ஒரு விஷயம் நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நம்ம நடக்கலன்றப்போ எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் யோசிக்கிற விஷயம் தான். பட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா இப்போது பாப்பா உருவாகிறது நம்ம கையில் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி கையில் வச்சுருக்கீங்க, அது ஒரு கெட்டு போன பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்க, நீங்கள் தெரிஞ்சுதான் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் வயிறு கெட்டு போச்சு, அதுக்கு ரீசன் யார்? நீங்கள் தான். ஆனால் குழந்தைன்றது நம்ம கையிலே கிடையாது, நம்ம பண்ணுற தப்பே கிடையாதுங்களே. அது கடவுள் மேலேருந்து கொடுக்குறது இல்லைங்களா? உனக்கு இந்த நாளில் குழந்தை, உனக்கு இந்த நாளில் உயிர், உனக்கு இந்த நாளில் மரணம், நீ இந்த நாளில் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பராக எழுதி வச்சிருக்காரு. அதன்படி ஒரு விஷயமும் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ குழந்தைன்றது நம்மளுடைய கையில் கிடையாது. கண்டிப்பாக அது கிடைக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். அதனால இப்போலேருந்து வருத்தப்படுறது, அழறது, சோர்வாக இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு சின்ன புண்ணு கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நோண்டிங்கன்னா இன்னும் புண்ணு அதிகம் தான் ஆகும். அதே மாதிரி நீங்கள் குழந்தை தள்ளி போகிறது நீங்கள் கில்ட்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறதால மற்றவங்க உங்களை பிடிச்சவங்க உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க, நீங்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க. இப்போ என் சகோதரிக்கு குழந்தை இல்லை, அவங்க பெரிய ஃபங்க்ஷன் போவாங்க, நிறைய நகைலாம் போட்டு போவாங்க. என்னம்மா தள்ளி போச்சா, தலை குத்தினா கேட்பாங்க. அவங்களுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும். அவளுக்கு சூப்பராக கிளம்பி போயிருப்பாங்க. எங்கள் அக்கா அங்கே ஒரு மாதிரி டல்லாக வந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி உங்களை கேட்கணுன்றதுக்காக அவங்க இருக்காங்கன்றது. நீங்கள் டல்லாக ஆகிறதால தானே அவங்க ரிட்டன் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி போல்டாக ஃபேஸ் பண்ணிவிட்டு ஓகே பார்த்துக்கலாம், அவங்க கேட்குறது ஒரு நீங்கள் மனசில் கொண்டு போனால் தான் அந்த இஷ்யூ உங்களுக்கு பெருசாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் மனசில் அது கொண்டு போகவே போகாதீங்க. நம்ம பார்த்துக்கலாம். உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்றப்போ உங்களை யாருமே உங்களை அழிக்கவே முடியாது. உங்களை யாரும் அழ வைக்க முடியாது. உங்களை யாரும் கஷ்டப்படுத்தவே முடியாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை பதிவை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ பாப்பா இல்லைன்றதுக்காக எவ்வளோ உலகத்தில் பாவம் பண்ணுறாங்க, எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தை இல்லாமல் பண்ணிடுறாங்க, ஒரு உயிரை இல்லாமல் அவங்களாம் உலகத்தில் நடமாடுறப்போ அவ்வளோ பெரிய பாவம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இவ்வளோ மனசு கஷ்டப்படுற அளவு நீங்கள் இவ்வளோ அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பாவம் பண்ணுறதால அப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு குழந்தை நிற்கும், கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு, அவ்வளோதான். நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. நீங்கள் பாருங்களேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ. நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சிச்சுன்னா கூட அந்த மோட்டிவேஷன் அதில் கூட நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? சரி, என்னன்றது ஷேர் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஒரு வேளை உங்களுக்கு இது ஓகே அப்படின்றப்ப ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே இல்லைன்றப்ப விட்டுருங்க. ஏன்னா நான் வில்லேஜ் சைட்லன்றதை நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? முதல் மிக முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்கிறேங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப குலதெய்வத்தை அமாவாசை முன்தினம் போயிட்டு நீங்கள் நைட்டு தங்கணும். நைட்டு தங்கி அமாவாசை முன்தினம் நைட்டு தங்கி அமாவாசை பிறக்கிறன்னு நீங்கள் குலதெய்வ கோவிலிருந்து அன்றைய தினம் குலதெய்வத்துக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி, புத்தாடை, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ வாங்கி வச்சு ஒரு 3 அமாவாசை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் குழந்தை பேர் கிடைக்கும். இது நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களாம், நான் கிறிஸ்டினாக இருக்கேன், நான் முஸ்லீமாக இருக்கேன், உங்களுக்கும் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 3 இரவு நைட்டு தங்கிட்டு வந்து பாருங்கள். நார்மலான டேஸை விட இந்த அமாவாசை நாள் இந்த பௌர்ணமி நாள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம போயிட்டு மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, அந்த மாதிரி குலதெய்வ கோயிலில் போயிட்டு வந்தீங்கன்றப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு வைப் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க.
ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். குலதெய்வம்னா யாருன்றப்ப நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லைங்களா, அந்த கோவிலில் வந்து உங்களுடைய தாத்தா, உங்களோட தாத்தாவோட தாத்தா, அவரோட தாத்தா, நம்ம பரம்பரையாக நம்ம வழிபடுற சாமி தான் நம்மளோட குலதெய்வம். அவங்கள போய் நீங்கள் ஒரு டைம் வழிபட்டு வந்தீங்கன்னாவே இது எப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். என்னுடைய அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லை 3 வருஷமா. அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, குலதெய்வ கோயில் வழிபடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு சைடில் அதெல்லாம். ஆனால் 3 மாதம் குலதெய்வ கோயில் போய் நைட்டு தங்கிட்டு வழிபட்டு வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஓகேனா ஃபாலோ பண்ணுங்களால் நைட்டு தங்க முடியலன்றப்ப அந்த அமாவாசை அன்னைக்கே கூட போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெயோ அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அங்கே உட்காந்து, எங்கள் குலதெய்வம்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவர். குலதெய்வம்னா அந்த முருகர், பிள்ளையார், அப்படி அவங்க இஷ்ட தெய்வங்கள். குலதெய்வம் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு குலதெய்வம் அம்மன் சாமியோ இல்லை வந்து ஆண் தெய்வமோ இருக்கலாம். அது என்னன்றது கண்டுபிடிங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம்லாம் கண்டுபிடிக்க தெரியலன்றப்போ வீடு பக்கத்துலேயே 3 கல் நட்டு ஒரு சின்ன தண்ணி சொம்பு வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு எப்படி பூஜையில் விளக்கேற்றுறீங்களோ அதேமாதிரி விளக்கேற்றிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு குலதெய்வம் வந்துடுவாங்க. உங்கள் வீட்டில் எல்லா சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. நீங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் நம்புறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு கோவிலுக்கு போகிறதா போய் பாருங்களேன். நீங்கள் குலதெய்வ தோஷம் இருக்குன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி புற்று எங்கேயாச்சும் கோவில் பக்கத்தில் இருக்குன்றப்போ நீங்கள் அங்கே போய் நாகதோஷம் இருந்தால் குழந்தை பிறக்க அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் விஷயம் தான். இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிறதுன்ற ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும், நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறைய வெளியே போங்க. வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பீச்சுக்கு போங்க, ஒரு பார்க்கு போங்க, ஒரு கோவிலுக்கு போங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா வெளியே போயிடுங்க தயவு செஞ்சு. ஒருவேளை பீரியட் தள்ளி போச்சுன்னா வந்து பீரியட் தள்ளி போச்சு அதையே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தள்ளி போச்சா ஓகே, இந்த மாதம் நிற்கட்டும், இல்லை அது அடுத்த மாதம் நிற்கட்டும், அவ்வளோதான். நீங்கள் எதனால் குழந்தை தள்ளி போயிருக்கு, எதனால் குழந்தை நிற்காம போகுதுன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கா உங்கள் கணவருக்கா ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும் யாருக்கு பிரச்சனை. ஓகே, அவருக்கா இருந்தாலும் உங்களுக்கா இருந்தாலும் ஓகே, நீங்கள் போய் டாக்டர் டேப்லெட் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்க மோர் வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ ரொம்ப அழறதோ ரொம்ப கஷ்டப்படுறதோட எந்த ஒரு பிரோஜனம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தான் உங்கள் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப பிலோ ஆகும். உங்களால் எதையுமே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணி, இப்போ ஒரு கோவில் அன்னதானம் கொடுக்குறது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். சரிங்களா? இது நம்ம பண்ணுறது நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குன்றப்போ அது நல்லது தான் இல்லைங்களா? பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றப்போ எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஓரமாக இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பேன். கூட நான் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் இல்லைல்ல. நம்ம ஓகே பரவாயில்ல 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், நல்லா துணி கட்டுறோம், நல்லா ஒரு வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி இல்லாதவங்கலாம் நம்மளெல்லாம் பார்த்து அழறாங்களா? இல்லை அவங்க லைஃப் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. நம்மக்கிட்ட ப்ளஸ் இப்போ என்ன இருக்கோ அதை நினச்சி நீங்கள் வாழுங்க. அதோடு நீங்கள் கோத்ரூ ஆக ஆரம்பிங்க. கிடைக்காத அப்படிலாம் கிடையாது. கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் மனசை போட்டு குழப்புறதோ ரொம்ப சோர்வாகிறதோ அழறதோ ஒரு பிரோஜனம் கிடையாது. நீங்கள் அழறதாலையோ ஆகிறதாலையோ கஷ்டப்படுறதுலையோ குழந்தை நாளைக்கே வந்து பிறந்துருமா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போ இருக்குதோ அப்போ தான் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஏதாச்சும் ஓவராக பேசி உங்கள் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இந்த 2025 கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்க போது. நீங்கள் சீக்கிரம் அம்மாவை போகிறீங்க, நீங்கள் சீக்கிரமாக வாமிட் எடுக்க போகிறீங்க. குட்டி குட்டியாக உங்கள் வயிறு அழகாக பெருசாக போகுது மாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.